அந்த கரூர் சம்பவம் நடந்த அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விஜய் மேலே ஒரு கோபம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் அதை அப்படியே மறைஞ்சி திமுக மீது சந்தேகமா, அடுத்த 1 மணி நேரத்தில் திமுக மீது கோபமா அது கன்வெர்ட் ஆனது. முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிறப்பு விமானத்தில் கிளம்பி அங்கே போறாரு. அங்கே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமலே அழுகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு ஏவி போட்டு வீடியோக்களை போட்டு ரவுண்ட் பண்ணி ஒன்றா பாடங்கள்லாம் எடுத்து விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியா பிராண்ட் பண்ற ஒரு வேலையில் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ் மாதிரியான அரசு அதிகாரிகள் அவங்க ஒரு பக்கம் போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் காவல்துறை அதிகாரி அவரு அங்க போய் சொல்றாரு. இதுக்கு இடையில அவசரமா ஒரு தனிநபர் ஆணையத்தை அருணா ஜெகதீசன் தலைமையில அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் விஜய் மேல குற்றம் சுமத்தி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு பெரிய ஒரு டிராமா நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. அதனால தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போய் இன்னைக்கு அது சிபிஐ விசாரணையா மாறி இருக்கு.